ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபியோடு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்றைக்கி நான் சப்பாத்திக்காக தான் செஞ்சுருக்கேன். எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பரோட்டாவாக இருக்கட்டும், மூணுக்குமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் முன்னாடியே நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் நம்ம அதிகமாக நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சாலுமே மாவு நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது பாருங்கள், நல்ல மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா இன்னொரு டைம் நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 hour முன்னாடி தான் நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பிசைஞ்சு வச்சா கூட போதும். நமக்கு அது ரெடியாக இருக்குள்ள இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டு அப்புறம் செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பன்னீர் நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பன்னீரை நல்லா நமக்கு தேவையான நல்லா க்யூப் சைஸில் நம்ம வெட்டிக்கலாம். வெட்டிட்டு உடனே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற பன்னீர் அப்படிங்கிறனால அதில் ஒரு 2-3 நாள் அவங்க ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மை ஏதாவது இருந்தால் கூட அதில் நமக்கு வந்துடும். கரெக்டாக பார்த்து மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்து வாங்குங்க பன்னீரெல்லாம். அதுக்கப்புறம் இதில் எப்படி நல்லா இருக்கா இல்லை புளிப்பாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த க்யூப்ஸில் கட் பண்ணும்போதே அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பழசு. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு புளிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா ஹல்வா மாதிரி கட் பண்ண வரணும். உடனே கட் பண்ண வர மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 டைம் அலசிக்கிட்டேன் நான். இப்போது ஒரு 10 முந்திரியை நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு பே லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்திக்கிறேன். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும். இஞ்சி கொஞ்சமாக இருந்தால் கூட ஓகே தான் இந்த ரெசிபிக்கு. 20 பல் பூண்டு சேர்த்தணும் அப்படின்னா அரை துண்டு இஞ்சி போட்டால் போதும். 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பூண்டோட ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு செய்ய தெரில அப்படின்னா நீங்கள் சம அளவு நீங்கள் எடுத்து வச்சுருந்தாலும் ஓகே தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது. இப்போ ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும். மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது வதங்கி வரட்டும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடி பிடிச்சிக்கும். ரொம்ப நேரம் நம்ம கிரேவியாகவே வச்சுருக்கும் போது மண் சட்டியில் சொல்லவே தேவையில்லை, சீக்கிரமாகவே அடி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கிற ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 முந்திரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 20 முந்திரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நிறைய செய்கிறீங்க அப்படின்னா 20 முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம இதில்
பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. முடிஞ்சால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா குட் ஃபேட்டு தான். தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸை வந்து இது கொடுக்கும். இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு இனி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோம்மேடு பட்டர் தான். நான் வந்து நெய்க்காக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற பட்டராக இருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே சிம்மில் வச்சிடுறேன். அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சாச்சு இல்லையா, மாவு பிசைஞ்சு அதை மூடி வச்சுருந்தோம். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ½ அன் ஹவர் 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பன்னீரில் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் பாலாடை எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, நெய் காய்ச்சறதுக்கு பாலாடை நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாலாடை கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் அடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம இறக்கும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கசூரி மேத்தியை நான் வந்து தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் சிம்லேயே. இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல வாசனையோட கமகமன்னு இருக்குது. பாலாடை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் வந்து பழைய பாலாடெல்லாம் எடுத்து ஏதாவது போட்டுறாதீங்க, ரெசிபியே ஸ்பாயில் ஆயிரும். நல்லா புதுசாக பாலாடை இருந்துச்சுன்னா அதை வந்து மிக்சியில் அரைச்சி நீங்கள் க்ரீமுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதுதான், பாலாடையை தான் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம்னு சொல்கிறோம். இப்போது சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.